நாளை தமிழகம் வரும் இந்திய பிரதமர் மோடியை முன்னாள் முதலமைச்சர் OPS சந்திக்கிறார். தற்போது அதிகாரப்பூர்வமாக இந்த தகவல் வந்திருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2 மாதங்கள் மட்டுமே முதலமைச்சராக, அதாவது கிட்டத்தட்ட இருந்த OPS சசிகலாவால் வலுக்கட்டாயமாக முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்கப்பட்டார். இதற்கு பிறகு நடந்த அரசியல் சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த நிலையில் அவர் நேற்றைக்கு ஒரு கடிதம் பிரதமருக்கு எழுதியிருந்தார். அந்த அடிப்படையில் தற்போது நேரம் கிடைத்தால் பெரும் மகிழ்ச்சி அடைவேன் என்று வெளிப்படையாக பத்திரிகையாளர்களுக்கு கடிதம் மூலமாக சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தற்போது அவரை சந்திப்பதற்கு நேரம் கிடைத்திருக்கிறது. அவர் பல கட்டங்கள், குறிப்பாக அகமதாபாத் வரை சென்றவர். குறிப்பாக பிரதமருடைய சகோதரர் மறைவுக்கு கூட குஜராத் வரை சென்றவர். அதே போல OP ரவீந்திரநாத் அவரும் பாஜக தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கிறார். அண்மையில் வெங்கைய நாயுடு இல்ல திருமண விழாவிற்கு அமித்ஷா வந்த போது OPS அமித்ஷாவை சந்தித்து பேசினார். குறிப்பாக OP ரவீந்திரநாத் உள்ளிட்ட முன்னாள் MP அவருடைய மகன் சந்தித்து பேசினார். இந்த நிலையில் தற்போது இந்த சந்திப்பு என்பது உறுதியாகி இருக்கிறது. குறிப்பாக இதை எடப்பாடி பழனிசாமி எவ்வாறு பார்க்க போகிறார் என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட பிறகு பிரதமரை தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமியும் சந்திக்கிறார், OPSம் சந்திக்கிறார். ஏற்கனவே ஒரு நேர்காணலில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். TTV குறித்து ஒரு கிரீன் சிக்னலை தெரிவித்திருந்த நிலையில் OPS கூட்டணியில் இணைந்தார், என்ன மாதிரியான நிலைப்பாடாக இருக்கும்? ஏற்கனவே ராமநாதபுரம் தொகுதியில 3 லட்சம் வாக்குகள் 2024 MP தேர்தலில் வாங்கியவர் தான் OPS. எனவே அவரையும் இணைக்க வேண்டும் என்பதில் NDA அலையன்ஸில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் நிச்சயமாக ரமேஷ், முக்கியமான சந்திப்பு.